ஓகே போட்டு கை போட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஸ்தோத்திரம். திருப்பாதம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். ஆமென். ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோமாக. ஆமென். ஹalleluya. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. கர்த்தரேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே, காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு தாய். அதே போல அவன் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை கதையை போல கழித்து போடுகிறான். ஆனால் ஸ்தோத்திரம், என்னாலும் நிரந்தரமாக நம்மை நேசிக்கவும் வழிகாட்டவும் ஆமென் ஆண்டவருடைய அன்பை கண்டவர்கள் அவர்கள் நித்தியமான வீட்டிலே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, ஆனால் நித்திய வீட்டிலே நமக்கு நிரந்தரமான வாசஸ்தலங்கள் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அந்த நமக்காக அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தும்படி நமக்காக பூமியில் இறங்கி வந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தினாலே நமக்கு நித்திய வாழ்க்கை நம்பிக்கையாக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு ஸ்தோத்திரம், உலகத்தில் நம்முடைய தாய் தகப்பன் அன்பு, நம்முடைய உடன்பிறந்தவர்கள் அன்பு, ஸ்தோத்திரம், நம்முடைய உறவினர்கள் அன்பு, எல்லா அன்புகளையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்தது போல இயேசு கிறிஸ்துவும் அதை விட பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். அருமையான தாயார் சந்திரா அவர்களுக்கு தேவன் நித்திய வீட்டிலே அவருக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் எனவே அந்த அன்பை கண்டதுதான் பெரிய பாக்கியம், அந்த அன்பை ருசித்ததுதான் பாக்கியம். அந்த அன்பாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று உங்களுக்குள்ள இருக்க ஆத்மா ரொம்ப முக்கியம்.
அந்த அப்படி என்றால் அந்த தேவன் நம்மை படைத்த தேவன் நம்மை எதற்காக பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை பைபிள் சொல்லி தருகிறது. இதெல்லாம் மனுஷன் பார்க்கறதே இல்லை. மனுஷன் பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே உலகத்தில் எத்தனையோ நல்லதை செய்கிறார்கள் மனிதர்கள். இன்றைக்கு இந்த லைட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதனால நம்ம நிறைய பயன் அடைகிறோம். இந்த லைட்டை கண்டுபிடிச்ச மனுஷனால நாம் நல்லதை பெறுகிறோம். ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கார் நமக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. இப்படி பல கண்டுபிடிப்புகளை நமக்காக நேரங்களை செலவு செய்து கடுமையான உழைப்புகளை அதில் உபயோகப்படுத்தி இவ்வளவு கண்டுபிடிப்புகளை நமக்காக கஷ்டப்பட்டு நிறைய நன்மைகளை செய்து வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஆராயவில்லை என்பது பெரிய ஒரு ஆச்சரியம். அவர்களுக்கு நன்மை உண்டாக பைபிள் என்ன செய்யறால் அவனுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. உன்னை எதற்காக படைத்தார், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய், இங்க என்ன செய்ய வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லி தருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறது. நேரங்களை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான நாளில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற திருமதி சந்திரா அவர்களுடைய ஒரு வருடாந்திர நினைவாக நாம் இந்த ஜெப கூட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ நன்மைகள், பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய கணவன், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு பயந்தவர்களாக, இறைவனுக்கு உகந்தவர்களாக, பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக வாழ்ந்து மரித்து இறைவனோடு இறைவனாக இன்று இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திருமதி சந்திரா அவர்களை நினைவு கூறிய வேளையில் திரு மாசிலாமணி அவர்களை நாம் நினைத்து பார்க்கின்றோம். மேலும் இந்த குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் இறைவன் கண்டிப்பாக அவருடைய வலது பக்கத்தில் வைத்து நிச்சயம் இவர்களுக்கு தேவையான அவர்கள் இருவரும் விட்டு சென்ற அனைத்து வரங்களையும் அனைத்து ஆசீர்வாதத்தையும் இறைவன் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், இவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உற்றார்வின் அனைவருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை இறைவன் கண்டிப்பாக இவர்கள் வழியாக நமக்கு அளிப்பார் என நம்பிக்கொண்டு நாம் விசுவசிக்கிறோம். ஆம் அன்பு தந்தை இறைவா, இவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ நன்மைகளை செய்து நம்மிடத்தில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் விண்ணில் வாழ்வதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று நம்புகிறோம். ஆம், எவ்வாறு நீ 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் விண்ணகத்திற்கு எழுந்து சென்றீரோ அதை போல இவர்களும் தன்னுடைய மரிப்பில் உயிர்த்து இறைவனோடு இறைவனாக வாழ்வதற்கு தேவையான எல்லா அருளையும் அவர்கள் கண்டிப்பாக பெற்று நமக்கு தேவையானதை இறைவனிடத்தில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கெஞ்சி கொண்டாடுகின்றோம். மேலுமாக அவருடைய தனி ஆசிரியர் பணி, தன்னுடைய அலுவலர் பணி மற்றும் உறவினர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கின்றோம். அவர் திரு மாசிலாமணி அவர்கள் எவ்வளவோ பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர், எவ்வளவோ பள்ளிகளில் எவ்வளவோ தலைமை ஆசிரியர்கள், எவ்வளோ ஆசிரியர்களெல்லாம் பார்த்தவர். அவருடைய குடும்பத்தாரை பலவிதமான வழிகளில் மென்மேலும் உயர்த்தி எல்லோரையும் நன்றாக படிப்பெல்லாம் படிக்க வைத்து பெரிய வேலைகளை வாய்ப்பு கொடுத்து அவர் அனைவரும் மென்மேலும் அதிகமான முறையில் அவர்கள் வளர்த்து சென்றிருந்தார் என்பதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளார். ஆம், அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தார். அதை போல தான் அந்த சந்திராமா அவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா நிலையிலும் இறைவனுடைய அருளாலும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த குடும்பத்தை முழுவதும் தாங்கி இன்று இறைவனோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவரை பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நாம் அவர்களுக்காக இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை நாம் பாடுவோம். விண்ணில் இறைவன் இன்பம் தருவார், மண்ணில் வாழ்ந்து சென்ற ஆன்மா விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைத்துள்ளார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைத்துள்ளார். மண்ணில் வாழ்ந்து
சென்ற ஆன்மா விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினான். மண்ணில் வாழ்ந்து சென்ற ஆன்மா விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். கடவுள் மாதிரி கடவுள் அவருடைய சாயல்ல மனுஷனை படைச்சா அந்த எந்த விதமான ஒரு சுயநலம் இல்லாத ஒரு உறவு யாருன்னா நம்மை பெற்ற தாய் தகப்பன் தான். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தையும் அவங்க வாழ்வின் உச்சத்துக்கு போகிறதையும் ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு உள்ளம் யார் உள்ளனா தாய் உள்ளம் தான். எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும், குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பக்குவமும் அந்த சிந்தனையும் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்குமே உருத்தாகும். என்னுடைய மாமியார் சந்திரா அவங்கன்னு சொல்லும் போது ஒரு பெண்மணியை நான் பார்த்ததில்லை. அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்களா, அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க யதார்த்தமாக யாராவது ஒரு கூப்பிட்டு வாலண்டரியாகவே மனசில் பக்கத்தில் சுற்றி இருக்குங்கள பார்க்க மாட்டாங்க. வாலண்டரியாகவே மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே கேட்பாங்க. சுற்றி இருக்குங்க ஏன் இந்த வார்த்தை இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதை பற்றி அவங்க எதையுமே she doesn't bother about anything else, எதை பற்றியுமே பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு யதார்த்தமான ஒரு பெண்மணி இனி வருங்காலங்களில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். எந்த விஷயம் எடுத்தாலுமே வெரி மச் அவங்கள்ட்ட கான்ஃபிடென்ஸுங்கிறது 100% இருக்கும். ஒரு விஷயத்தை தொடங்கினாங்கன்னா இந்த விஷயத்தை நம்மளால் முடிக்க முடியும், இந்த விஷயம் நம்மளால் முடியும், நம்ம குடும்பத்தில் முடியும் அப்படின்னு ரொம்ப நம்பக்கூடிய ஒரு பெண்மணி. இங்கே சாப்பாட்டில் அவங்க டேஸ்ட் பண்ணுறத வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க. சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எதை பற்றியும் பாதர் பண்ண மாட்டாங்க. எல்லா சாப்பாடும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனாலும் சரி, வெளியிடங்களுக்கு போனாலும் சரி, ஒவ்வொரு சாப்பாட்டையும் டேஸ்ட் பண்ணி அவங்க பண்ணுற டேஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா இருக்குது, இதில் இனிப்பு கூட இருக்குது, இதில் உப்பு கொஞ்சம் கூட போயிடுச்சு, இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. யாருமா சமைச்சது? ஒரு கல்யாண மண்டபத்தில் போனாலும் அந்த கேள்வி வரும், ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த கேள்வி வரும். அப்போ மாமனார் ஒரு தடவை நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம எண்ணெய் பலகாரம் குறைச்சிருக்கிறத நம்ம குறைச்சிருக்கிறோம் கொஞ்சம். அந்த வடமலையாண்டில் அந்த கேன்டீனில் ஈவினிங் டைம் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க ஏஜுக்கு அந்த எண்ணெய் பலகாரமும் எதுவுமே பாதர் பண்ண மாட்டாங்க. அந்த சாப்பாட்டில் ரொம்ப விரும்பி ரொம்ப ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு பெண், ஒரு நல்ல வைப்ரேஷனு. குடும்பத்தில் பசங்களை ரொம்ப ஒரு அரவணைச்சு, இந்த பறவைகள் சிறகுகளை அரவணைக்கிற மாதிரி குடும்பங்களில் ஒவ்வொரு பசங்களையும் பொண்ணையாளர்கள் ரொம்ப அரவணைச்சு ரொம்ப நேசித்து வளர்த்துருப்பாங்க. ஒரு சமையல் செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு காரியம் பண்ணாலும் அவங்களுடைய வாய்ஸ் இல்லாமல் அந்த காரியம் நடக்காது. சமைச்சு முடிச்சுட்டு ஒரு லவுடாக ஒரு சத்தம் விடுவாங்க, சித்தாவை கூப்பிடு, க்ளோத்தை கூப்பிடு, சாப்பிடுவாங்க, வல்லாவுக்கு ஃபோன் பண்ணுப்பா. அவங்களுடைய வாய்ஸ் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த தெருவுக்கே கேட்கும்.
ரொம்ப அமைதியாக இருக்குது வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் அவ்வளோ சத்தம் கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவாங்க. எல்லா குடும்ப மெமரி நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட. ஒவ்வொரு குடும்ப ஆட்களையும் ரசித்து அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் பழகக்கூடிய அந்த அணுகுமுறை, இனி வரக்கூடிய எந்த பெண்மணிட்டையும் அந்த யதார்த்தத்தையும் நான் பார்க்கல. அந்த பாசிட்டிவிட்டி, அந்த வைப்ரேஷன் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் என்னுடைய மாமனார் மாமியார் அவங்களுடைய வாழ்நாளில் எவ்வளோ குற்றங்கள் குறைகள் பண்ணியிருந்தாலும் ஸோ கடவுள் அவங்கள மன்னிச்சு அவங்க பண்ணின நல்ல காரியங்கள், அவர்கள் செய்த நல்ல புண்ணியங்கள் இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு அரணாவும் ஒரு காவலாகவும் அமைஞ்சு நல்ல ஒரு நன்மையும் பலனும் ஒற்றுமையும் கொடுத்து ஒரு ஆழ விருட்சமாக வளர அவங்கள இந்த நேரத்தில் ஒரு ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து கொண்டு அமைகின்றேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தாயாரினுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வுக்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் மற்றும் என்னுடைய தந்தையினுடைய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தாயை பற்றி என்னுடைய சிஸ்டரிங்லாம் பேசினாங்க மிக சிறப்பாக. என்னுடைய தாய் நாய் ஸ்கூலில் நீண்ட காலமாக ஒரு 35 ஆண்டுகளாக வேலை பார்த்து கடுமையான சூழலிலெல்லாம் எங்களை வளர்த்தார். அந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். எனவே அவருடைய நினைவுகள் என்றும் வாழ வேண்டும் என்று பல்வேறு செயல்களை செய்ய இருக்கின்றேன் என்பதையும், என்னுடைய தந்தையும் தந்தை இறந்து ஒரு ஆண்டிலே என்னுடைய தாயும் இறந்து விட்டார். இந்த சூழலில் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலாக இருந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த நிகழ்வு மட்டுமல்ல, எந்த நிகழ்வுக்கும் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு நான் சென்னையில் இருக்கின்றேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அடிக்கடி அந்த பந்தமும் உறவும் நட்பும் பிரியாமல் என்றும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறிய வாழை உணவு தயார் பண்ணி வைத்திருக்கின்றோம். அதை அனைவரும் உண்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.